ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் கம்ப்ளீட் மெனு பார்க்கலாம். இஃப்தாருக்கான கம்ப்ளீட் சிம்பிள் மெனு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன ஐட்டங்கள் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஜூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் ரோஸ் லஸ்ஸி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு ஸ்பூன் சப்ஜா விதைகளை தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறேன். நம்ம டைரெக்டாக மோர்லேயே கலந்து ஊற வச்சிடலாம். ஆனால் மோரில் ஊற வைக்கிறத விட தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்ல விரியும். இப்போ பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா விரிஞ்சிருச்சு சப்ஜா விதைகள். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ரொம்ப பேரளவுக்கு சேர்க்க வேண்டாம். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ரோஸ் சர்பத் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரோஸ் சர்பத் இல்லாட்டி நீங்கள் நார்மல் சர்பத்தோ அல்லது ரோஸ் எசன்ஸோ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு ரோஸ் சர்பத் சேர்த்துக்கோங்க. ரோஸ் சர்பத்தில் ஏற்கனவே இனிப்பு சுவை இருக்கும், அதனால் நான் சர்க்கரை எதுவுமே சேர்த்துக்கல. நல்லா கட்டியான மோர் கலந்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட கட்டியான மோர் இல்லைன்னா நீங்கள் முதல்ல சேர்க்குறீங்களே அந்த தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இந்த ரோஸ் லஸ்ஸியோட ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பார்த்துக்கலாம். மேலே கொஞ்சமாக சப்ஜா விதைகளை தூவி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்தது கஞ்சிக்கு ஊற வச்சிடலாம். நோம்பு கஞ்சிக்கு நான் இங்கே 1 கப் பாஸ்மதி அரிசியும் 1/4 கப் சிறுபருப்பும் எடுத்திருக்கேன். அதாவது பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த பாஸ்மதி அரிசியை 1-2 அதாவது ரவை பதத்தில் நம்ம மிக்சியில் போட்டு உடச்சிக்க போகிறோம். ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/4 கப் சிறுபருப்பு எடுத்து ஊற வச்சுக்க போகிறேன். அப்புறம் 1 கப் உளுந்தை நல்லா கழுவி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிக்க போகிறேன். இன்றைக்கி நான் தயிர் வடை ப்ரிப்பேர் பண்ணலான் இருக்கேன். அதனால் நம்ம உளுந்தை ஊற வச்சு அரைச்சிக்கலாம். அப்புறம் டெசர்ட்டுக்கு ஏற்கனவே ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ரெசிபியும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. அதோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஜூஸும் தயாராகிடுச்சு, டெசர்ட்டும் தயாராகிடுச்சு. அடுத்தது நம்ம தயிர் வடையை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ தயிர் வடைக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அதுக்கு மேலே தூவுறதுக்காக நான் சாட் மசாலா, உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா உளுந்தை நல்ல நம்ம வடைக்கு அரைப்போம் இல்லையா, அதை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் நெகிழ்த்தியாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக மோரோட நீர் கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நீர்த்து போன மோர் மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கட்டியான தயிர். இந்த தயிரோட 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நிறைய சர்க்கரை தேவையில்லைங்க. 1 ஸ்பூன் சர்க்கரையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு நம்ம வடைகளை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். வடை மாவில் உப்பு மட்டும் போட்டு பிசைஞ்சுக்கோங்க. வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. தயிர் வடை நம்ம சவுத் சைட்லேயும் பண்ணுவோம், நார்த் சைட்லேயும் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்த் இந்தியன் சைடில் உள்ள வடை தான் பண்ண போகிறோம். இதுக்கு வெறும் உப்பு மட்டும் போட்டு பிசைஞ்சாலே போதும். நீங்கள் கொஞ்சம் நெகிழ்த்தியாக மாவை அரைச்சிக்கோங்க. அதாவது நம்ம வழக்கமாக போடுவோம் இல்லையா, எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக கட்டியாக அரைப்போம். இந்த தயிர் வடைக்கு கொஞ்சமாக எண்ணெய் குடித்தாதான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நெகிழ்த்தியாக அரைச்சிட்டு எண்ணெய் காய்ச்சாக்கில் உருட்டி உருட்டி போட்டு எடுத்துடலாம். சின்ன சைஸாகவே உருட்டிக்கோங்க, ஏன்னா நம்ம தயிரில் ஊறையில் இன்னும் நல்லா ஊறி பெருசாகிடும். இந்த தயிர் வடைகளை நம்ம தயிரில் அப்படி டைரெக்டாக போட்டுறக்கூடாது. டைரெக்டாக நீங்கள் தயிரில் போட்டு ஊற வச்சிங்கன்னா அந்த தயிரை ஃபுல்லாக உறிஞ்சி ரொம்ப கட்டியாயிடும். அதை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வடைகளை சுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மோரில், இதில் கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம். இதில் ஊற வச்ச பிறகு தான் நம்ம டைரெக்டாக தயிர் வடையில் சேர்த்துக்கணும். இது வழக்கமாக நம்ம வடை பொரிக்கிற அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாலாம் பொரிக்க வேண்டியதில்லை. இல்லை மஞ்சள் கலர் வந்தாக்கலே நம்ம எடுத்துடலாம். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சே பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமெல்லாம் வேண்டாம், சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிச்சு எடுத்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். இந்த அளவுக்கு பொரிஞ்சாக்கலே நம்ம எடுத்துடலாம். இதை அப்படியே எடுத்து எண்ணெய் வடியெல்லாம் விட வேண்டியது இல்லைங்க. அப்படியே எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மோர், அதில் கலந்து விட்டுறலாம்.
அந்த மோரில் போட்டு கொஞ்சம் நேரம் அடுத்த ஈடு பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் இந்த வடைகள் வந்து இந்த மோரில் ஊறட்டும். நீங்கள் இப்போ கட்டியாக மாவு அரைச்சிருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் வந்து அந்த வடைகள் வந்து மோரை உறிஞ்சாது, ரொம்ப கட்டியாக இருக்கும். அப்போ தயிர் வடை வந்து ஸ்பாஞ்சியாக இருக்காது. அதனால தான் கொஞ்சம் வந்து நெகிழ்த்தியாக மாவு அரைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்படியே அடுத்த ஈடையும் பொரிச்சு எடுத்துடலாம் நம்ம. இதே நம்ம சவுத் இந்தியன் சைடு தயிர் வடை செய்கிறதா இருந்தால் நம்ம தயிரில் ஊற வச்சுட்டு தாளித்து கொட்டினாலே போதும், மேலே இந்த மசாலாக்கள்லாம் தூவ வேண்டியதில்லை. நார்த் இந்தியன் சைடுனா இந்த மாதிரி மசாலாக்கள் ஸ்வீட் சட்னி எல்லாம் மேலே தூவுவாங்க. அடுத்த இடையே ரொம்ப கோல்டன் கலர்ல எல்லாம் பொரிக்க வேண்டாம். இதே மாதிரி இளம் மஞ்சள் கலர் ஆனாக்கள் நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்த ஈடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஏற்கனவே ஊற வச்சிருந்தோம் இல்லையா வடைகள், அதை எடுத்து எக்ஸஸாக இருக்கிற மோரை மட்டும் லேசாக பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் சர்வ் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் அடுக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப பிழிஞ்சு எடுத்துட வேண்டாம், லேசாக எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் பிழிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்த ஈடையும் இதே மாதிரி மோரில் ஊற வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிடம் ஊற வைங்க. இப்போ எல்லா வடைகளையும் எடுத்து நம்ம பாத்திரத்தில் அடிக்காச்சு. இப்போ கட்டியான தயிர் இருக்கு இல்லையா, அதை மேலே நம்ம வந்து ஊற்றிடலாம். நீங்கள் முதல்லையே இந்த வடைகள் இந்த கட்டியான தயிரில் போட்டிருந்தீங்கன்னா இந்த வடைகள் எல்லாம் இந்த தயிரை உறிஞ்சு உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் முதல்ல மோரில் ஊற போட்டு அதுக்கு பின்னால் தான் இந்த மாதிரி நம்ம வந்து தயிரை சேர்த்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சாட் மசாலா, ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் மேலே சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு சட்னி, ஸ்வீட் சாஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் மேலே ஊற்றிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். வடைகளில் நம்ம வந்து வெறும் உப்பு மட்டும் போட்டு தான் பொரிச்சிருக்கிறோம். அதனால நீங்கள் காரத்துக்கு வாசத்துக்கு தேவையான அளவு நீங்கள் மேலே தூவிக்கலாம். இதே நீங்கள் சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மேலே எதுவுமே தூவ வேண்டியதில்லை. கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை மட்டும் தாளித்து கொட்டினாலே போதும். இப்போ இந்த மாதிரி தூவி வச்சுட்டு நம்ம பரிமாறுற சமயத்தில் காரா பூந்தி இல்லை ஓமப்பொடி ஏதாவது மேலே தூவி அதை சேர்த்து நம்ம பரிமாறலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த மாதிரி இஃப்தார் இல்லாமல் ஏதாவது பார்ட்டிக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து தயிர் வடைகள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா பரிமாறையில் இந்த மாதிரி பவுல்ஸோட சேர்த்து அதை நம்ம மசாலாக்கள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தட்டையும் சேர்த்து நீங்கள் வந்து பரிமாறிடுங்க. இந்த மாதிரி சேர்த்து பரிமாறிடுங்க. விருப்பப்படுறவங்க வந்து எக்ஸஸாக வேணும்னா காரம் போட்டுக்குவாங்க, எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா போட்டுக்குவாங்க. நீங்கள் இந்த மாதிரி சர்வ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம தயிர் வடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்தது கஞ்சி பண்ணிடலாம். கஞ்சிக்கு நான் இங்கே வந்து ஏற்கனவே அரிசி பருப்பு ஊற வச்சுட்டோம். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலம், மஞ்சள் தூள், பிரியாணி எல்லாம் எடுத்துருக்கேன். மஞ்சள் தூள் சிறிதளவு எடுத்துக்கோங்க, அது நம்மளுடைய விருப்பம்தான். இங்கே 1 கப் அரிசி எடுத்துருந்ததுனால நான் 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுதோட கொஞ்சமாக பட்டை கிராம்பு வச்சு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி, புதினா இலைகள், அப்புறம் ஒரு 1/2 கப் தேங்காய் பால். தாளிக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய், உப்பு. நீங்கள் வந்து நெய்யில் கூட தாளிச்சிக்கலாம். நான் இங்கே நல்லெண்ணெயில் தான் தாளிக்க போகிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சாக்கில் தாளிக்க வச்சுருந்ததெல்லாம் சேர்த்துக்கலாம். வெந்தயம், ஜீரகம் பொரிஞ்சாக்கில் நம்ம வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம சாமை வச்சு, சிறுதானிய சாமை வச்சு நம்ம வந்து கஞ்சி பண்ணுறது எப்படின்னு போட்டிருக்கோம். இன்றைக்கி நான் வந்து பாஸ்மதி அரிசி வச்சு உங்களுக்கு நோம்பு கஞ்சி பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அந்த கஞ்சி வேணும்னாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். அதோட சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த நோம்பு கஞ்சியில் நம்ம தேங்காய் பால், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால நல்லா உங்களுக்கு வயிற்றுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். அதாவது நோம்பு வச்சுருக்கவங்க வயிறு ஃபுல்லாக எதுவுமே சாப்பிட்ருக்க, அதாவது பகல் ஃபுல்லாக எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அவங்க இந்த கஞ்சி குடிக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல ஹெல்த்துக்கும் நல்லது, அந்த வயிறும் குளிர்ச்சி அடையும். இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். இது நோம்புக்கு மட்டும் இல்லைங்க, வயிறு புண்ணு உள்ளவங்க, வயிறு வலி அடிக்கடி வர்றவங்க கூட இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ மல்லி, புதினா சேர்த்து
தக்காளிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நம்ம கஞ்சிக்கு இப்போ உப்பு சேர்த்துக்க போகிறதில்ல. கஞ்சி செஞ்ச பிறகு தான் கடைசியாக தான் உப்பு சேர்த்துக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிசி பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். 1க்கு 4 வீதம் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் அரிசி எடுத்துருந்தீங்கன்னா 4 கிளாஸ் தண்ணி தேவைப்படும். நம்ம இங்கே 1.25 கிளாஸ் அரிசியும் பருப்பும் சேர்த்து 1.25 கிளாஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. இதோட நம்ம அரிசி பருப்பு சேர்த்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்துடலாம். 5 விசில் வச்சாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்துட்டு இருக்குன்ட்டு. நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால், தேவையான அளவு கஞ்சி பதத்துக்கு தேவையான அளவு வெந்நீர் விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி கொதிக்க விட்டுறலாம். இதுக்கு நம்ம மசாலா தூள் எதுவுமே போடக்கூடாது. அந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். இந்த மாதிரி நல்ல கிளறி சரியான கன்சிஸ்டன்சி வந்தாக்கில் நம்ம கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லி புதினா இலைகளை மேலே தூவி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய நோம்பு கஞ்சி தயாராகிடுச்சு. பருப்பு வடைகளையும் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த வீடியோவில் ஏற்கனவே நம்ம நோம்பு கஞ்சி தயிர் வடையை நல்ல டீட்டெயிலாக பார்த்ததுனால பருப்பு வடையை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய கம்ப்ளீட் மெனு தயாராகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். முதல்ல டேட்ஸ் வச்சு ஆரம்பிக்கிறேன். அப்புறம் நம்மளுடைய ரோஸ் லஸ்ஸி, அப்புறம் நோம்பு கஞ்சி, பருப்பு வடை. நோம்பு கஞ்சிக்கு நல்ல தோதானது நமக்கு பருப்பு வடை. நம்மளுடைய தயிர் வடையும் நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பரிமாறுற சமயத்தில் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பரிமாறலாம். நல்ல ஊறி செட் ஆகிருக்கும். நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட். இப்போ நம்மளுடைய கம்ப்ளீட் இஃப்தார் மெனு தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.